Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளான்ட் கிங்டத்துல ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் தி ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்களை பற்றியும் ஏஞ்சியோஸ்பெர்ம்களை பற்றியும் பார்க்க போறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம். Gymnos means naked, sperma means seed. Naked seeded plants are defined as gymnosperms. அதாவது இவாள்கிட்ட சீட் இருப்பா, சீடை சுற்றி ஃப்ரூட் இருக்காது. திறந்த விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். இத்தாவரங்களில் விதைகளை சூழ்ந்து கனி காணப்படாது. The seed is not covered by the fruit. அப்ப naked seeded plants அப்படின்னு சொல்லுவா. திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் என்று இவை அழைக்கப்படும். ஆல்கே, பிரயோ, டெரிடோ, ஜிம்னோ, ஃபைனலி ஏஞ்சியோ அந்த ஹைலி அட்வான்ஸ்ட் மிகவும் மேம்பாடடைந்த தாவர தொகுதியாக ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் கருதப்படும். அவளுக்கு முன்னாடி இருப்பான். ஏன் இதை நேக்கட் சீடட் அப்படின்னு சொல்றோம்னா, இவாள்கிட்ட ஓவியூல் இருக்கும். இட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் பை த ஓவரி. இத்தாவரங்களின் சூழ்களை சூழ்ந்து சூட்பை காணப்படாது. அப்ப ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச அப்புறமா ஓவியூல் சீடா மாறும். ஓவரி இல்லைங்கிறதுனால ஃப்ரூட் வராது. கருவுறுதலுக்கு பின்னர் சூடு விதையாக மாறும். சூட்பை இல்லைங்கிறதுனால கனி உருவாகாது. It also comes under spermatophytes. இவற்றை ஸ்பெர்மட்டோஃபைட்டுகள் என்று அழைப்பர். ஸ்பெர்மானா சீடுன்னு அர்த்தம், ஃபைட்டானா பிளான்ட்னு அர்த்தம். ஸோ ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் அப்படின்னா சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். விதை தாவரங்கள். ஜிம்னோவும் வரும், ஏஞ்சியோவும் வரும். The plant body is a diploid sporophyte. இதனுடைய தாவர உடலம் இருமய நிலையில் உள்ள ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். Diploid means with the two sets of chromosomes. இரண்டு கற்றை குரோமோசோம்கள் காணப்படும். And the plant body differentiated into root, stem and leaves. தாவர உடலம் வேர், தண்டு, இலைகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கும். Taproot system is present. Taproot systemனா ஆணிவேர் தொகுப்பானது இங்கு காணப்படும். Taproot system இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, டெரிடோஃபைட்ஸ்ல பார்த்தது நம்ம டெரிடோஃபைட்ல அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம், வெற்றிட வேர் தொகுப்பு இருந்தது. ஆல்கேல ஹோல்டு ஃபாஸ்ட் இருந்தது. பிரயோஃபைட்ஸ்ல ரைசாய்ட்ஸ் இருந்தது, வேரிகள் காணப்பட்டன. இங்கதான் ரூட்ல டேப் ரூட் சிஸ்டம், ஆணிவேர் தொகுப்பு காணப்படும். ஸ்டெம் எடுத்துட்டோம்னா, in certain species is unbranched, in some species it is branched. கிளைகள் அற்றது, கிளைத்தது. அன்பிரான்ச்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா சைக்கஸ்ல இருக்கும். கிளைகளற்ற தண்டானது சைக்கஸ்ல இருக்கும். பிரான்ச்ட் கிளைகளை உடையதுக்கு பைனஸ் ஞாபகம். அதே மாதிரி லீஃப் எடுத்துட்டோம்னா they have simple or compound leaf. தனி அல்லது குட்டிலைகள் காணப்படும். சிம்பிள் லீஃப் அப்படின்னா தனி இலை எங்க இருக்கும் அப்படின்னா தனி இலைக்கு எக்ஸாம்பிளா நீங்க பைனஸ் ஞாபகம். காம்பவுண்ட் லீஃப் ரொம்ப ரேரா கூட்டில இருக்கும், சைக்கஸ்ல இருக்கும். இந்த காம்பவுண்ட் லீஃப் இஸ் பர்சிஸ்டன்ட், பல வருடங்கள் நிலைத்திருக்கும் திறனை பெற்றது. பர்சிஸ்டன்ட்னா பெர்மனன்ட், ரொம்ப நாள் இருக்கும், ஃபார் ஃபியூ இயர்ஸ். ஸோ இந்த லீஃப்ல இது முக்கியம். அப்புறம் ரூட்ல எடுக்கணும்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொடுத்துருக்கான். ரூட்ல என்னன்னா சைக்கஸ் ரூட்ல கொரோலாய்டு ரூட்னு இருப்பான். கொரோலாய்டுனா இட் ரிசம்பிள் கோரல், பவழ வேர்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த ரூட் டேப் ரூட்ல இருந்து சைட்ல பிரான்சஸ் வர பாருங்க, லேட்டரல் பிரான்சஸ். அவளோட என்ன ஆகும்னா ரூட்டை சுத்தி ப்ளூபின் ஆல்கே, சைனோபாக்டீரியம் இருக்கும். கொரோலாய்டு ரூட்ல ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கொரோலாய்டு ரூட் ஆக்சுவலி அதோட ரோல் என்னன்னா, இட் ஃபிக்ஸஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். சிம்பயோசிஸ் மைக்ரோரைசால தான் இம்பார்ட்டன்ட். இங்க என்ன பண்ணும், it possesses the atmospheric nitrogen fixing cyanobacteria. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய நீலப்பச்சை பாசிகள் சைனோபாக்டீரியத்தை பெற்றிருக்கும். அதனால அந்த சிம்பயோசிஸ் அவசியம் இல்லை. இட் ஹெல்ப்ஸ் கமென்சால்ஸ்னு வச்சுக்கோ. ஒன் இஸ் பெனிஃபிட்டட், அதர் இஸ் நாட் அஃபெக்டட். அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு பெனிஃபிட், இது நாட் அஃபெக்டட் வச்சுக்கலாம். அது மாதிரியும் சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொரோலாய்டு ரூட்ல என்ன இருக்கும், சைனோபாக்டீரியா, நாஸ்டாக், அனபீனா, ஆசிலிட்டோரியா கேள்விப்பட்டிருப்பில், அதை போன்றவை இருக்கும். அவ எல்லாரும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த செடிக்கு தருவான், மரத்துக்கு தருவான். அதே மாதிரி பைனஸ் எடுத்துட்டோம்னா மைக்கோரைசா இருப்பா. The association of fungal mycelium with the roots of higher
பிளான்ஸ் உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சையின் மைசீலியத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான் புக்ல பைனஸ் அண்ட் செட்ரஸ் ரெண்டையும் கொடுத்துருக்கான். மைக்கோரைசால என்ன பண்ணும், ஃபங்கஸ் அந்த மரத்துட்டேருந்து ஃபுட் எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக இட் என்ஹான்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் அப்சார்பிங் அபிலிட்டி ஆஃப் தி பிளான்ட். அந்த தாவரமானது நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுவதற்கு உதவும். ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட் எக்ஸ்பிளாஸ். அது மாதிரி பைன்ல எடுத்துட்டேன்னா பைன் தாவரத்துல ஊசி இலை காட்டு தாவரம் சொல்லுவோம். 2 types of leaves are present. One is the needle leaf, ஊசி இலைன்னு சொல்லுவா. Another is scale leaf, செதில் இலைகள் அப்படின்னு சொல்லுவா. The needle leaves are photosynthetic in nature, ஒளி சேர்க்கை செய்வா. Scale leaves are protective in function, செதில் இலைகள் பாதுகாப்பு பணிகளை செய்வார்கள். அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எடுத்துட்டோம்னா அவளோட லீஃப்ல திக் கியூட்டிக்கல் இருக்கும், கடினமான கியூட்டிக்கல் இருக்கும். அண்ட் த ஸ்டொமேட்டா இஸ் சங்கன், சங்கன் ஸ்டொமேட்டா, குழிந்த இலைத்துறை என்று அழைப்பார்கள். இது ரெண்டுமே டு செக் ஆர் ரெடியூஸ் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். கொஞ்சம் வாட்டர் இல்லாத சிச்சுவேஷன்ல டிரான்ஸ்பிரேஷன் நிறைய நடந்தால் பிளான்ட் செத்து வரும். நீராவி போக்கின் வீதத்தை குறைப்பதற்கு இந்த திக் கியூட்டிக்கல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சங்கன் ஸ்டொமேட்டா, எபிடர்மிஸோட மேல இருக்கிறதுக்கு பதிலாக குழிந்த இலைத்துளை என்று கூறுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் ஜெனரலி ஸ்டொமேட்டா இருக்கும், இலைத்துளையானது இப்படிதான் இருக்கும். இது நார்மல் ஸ்டொமேட்டா. ஆனா இவாட்ட எப்படி இருக்கும்னா எபிடர்மிஸ் இப்படி உள்ள போய் இப்படி உள்ள போயிட்டு இப்படி உள்ளாக உனக்கு இருந்தால் இதுக்கு பேரு சங்கன் ஸ்டொமேட்டான்னு பேர், குழிந்த இலைத்துளை. Thick cuticle and sunken stomata helps to reduce the rate of transpiration. நீராவி போக்கின் வீதத்தை குறைப்பதற்கு இது ரெண்டுமே உதவும். அது மாதிரி டாலஸ்ட் ட்ரீ ஜிம்னோல நீ கேள்விப்பட்டிருப்பேன். டாலஸ்ட் செகோயா செம்பர்வெரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த செகோயா செம்பர்வெரன்ஸ் ரெட்வுட் அப்படின்னு சொல்லுவா, அதை ஞாபகம். ஓகே, நாட் ரெட்வுட், இது ஆக்சுவலி ரோஸ்வுட் மாதிரி வரும். ரெட்வுட் நம்ம ஊர்ல இருக்கிறதா வந்து இது ரோஸ்வுட். ரெட்வுட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செம்மரம். It's not a redwood, it is rose, R-O-S. அப்ப இவள சொன்னதுல என்ன முக்கியம்? Corolloid root present in Cycas. Mycorrhizal roots are present in Pinus and Citrus. பவழ வேர்கள் சைக்கஸில் காணப்படும். பவழ வேர்னா என்ன இருக்கும்? The root with cyanobacterium. வேர்களை சூழ்ந்து நீல பச்சை பாசியானது காணப்படும். Which fixes the atmospheric nitrogen, வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி தாவரத்திற்கு தரும். மைக்கோரைசா சிம்பயாசிஸ், கூட்டுயிரி வாழ்க்கை முறை இருக்கும். அது மாதிரி இந்த நீடல் லீஃப், ஸ்கேல் லீஃப் சொன்னீங்க. இந்த ஸ்கேல் லீஃப் செதில் இலை, அது பைன்ல இருப்பா. ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன், பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். ஓகேயா, இதை மட்டும் குட்டியா நோட் பண்ணிக்கோ. தென் வி கோ டு தி நெக்ஸ்ட். டியர் குட்டீஸ், அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்ல நம்ம அடுத்தது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிளான்ட் பாடி மெச்சூர் ஆயிடும். ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி, ஸ்போரோஃபைட்டிக் தாவரம் முதிர்ச்சி அடைந்த பிறகு the reproductive structures are formed in cones. இனப்பெருக்க உறுப்புகள் கூம்புகளிலே தோன்றும். And generally the gymnosperms are heterosporous in nature. ஜிம்னோஸ்பர்ம்கள் ஹெட்டரோஸ்போரஸ் தாவரங்களாகும். ஹெட்டரோஸ்போரஸ்னா உங்களுக்கு தெரியும், the plant body produces 2 types of spores. We are calling it as heterosporous. ஒரு தாவரத்திலே 2 வகையான ஸ்போர்கள் உருவானால் அதை நாம் ஹெட்டரோஸ்போரஸ் தாவரம் என்று அழைப்போம். மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர், நீங்க 2 பேர் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் ஸ்பொராஞ்சியம்னு நமக்கு தெரியும். ஸ்போர் ப்ரொடியூசிங் பேக் ஒரு ஸ்ட்ரக்சர் செட் டு பி ஸ்பொராஞ்சியம். அந்த ஸ்பொராஞ்சியத்துல தான் ஸ்போர் ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் மியோட்டிக் செல் டிவிஷன். அப்போ ஸ்பொராஞ்சியம் ஒரு பை இருக்கும். அந்த பயிருக்கு போறவங்களே ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கு ஸ்போரோஃபில்னு பேரு. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மேல் கோன், ஃபீமேல் கோன், ஆண் கூம்பு, பெண் கூம்பு. மைக்ரோஸ்பொரோஃபில், மெகாஸ்பொரோஃபில், மைக்ரோஸ்பொராஞ்சியம், மெகாஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல், மியாசிஸ், மியாசிஸ், மைக்ரோஸ்போர் ஆர் pollen grain, மெகாஸ்போர் ஆர் the ovule. அப்ப மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தம், மெகாஸ்போர் தான் ஓவியூலா கன்வெர்ட் ஆகும் தெரியும். அதுதான் நம்ம அப்புறம் ஓவியூல் உள்ளதான் அந்த ஃபீமேல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஓவியூலா இருக்கும். அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா தட் இஸ் the microspore இருக்கு போல, அதுதான் உங்களுக்கு என்னவா மாறிடும்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு the female gametophyte, பெண் gametophyte மாறும். இது நமக்கு தெரிஞ்சதுதான்.
அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, மேல்கோன் ஆண் கூம்புல மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் ஸ்பைரலா அரேஞ்ச் ஆயிருப்பான். மைக்ரோஸ்போர் இலைகள் சூழல் வடிவில் அமைந்திருக்கும். அது உள்ள ஒரு பேக் இருக்கும், அதுக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு பேரு 2 இருக்கும். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்து உள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பான். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல என்ன நடக்கும், மியோசிஸ் நடக்கும். என்ன ஃபார்ம் ஆகும், மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரைன்ஸ் ஃபார்ம்ட் இன் டெட்ராட், மைக்ரோஸ்போர்கள் அல்லது மகரந்தங்கள் தோன்றும். மெகாஸ்போரோஃபில் இருக்கும். அந்த மெகாஸ்போரோஃபில் இருக்கு பாருங்களே, ஓவியூல். மெகாஸ்போரோஃபில்ங்கிறது கோண சுத்தி இருக்கும். அதுல இருக்க மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு தான் ஓவியூல் பேர். ஓகே, ஓவியூல் ரெப்ரசன்ட் மெகாஸ்பொராஞ்சியம், நாட் மெகாஸ்போர். அப்ப மைக்ரோஸ்போரோஃபில் அது உள்ள யார் இருப்பா, சாரி மெகாஸ்போரோஃபில் அது உள்ள யார் இருப்பா, மெகாஸ்பொராஞ்சியம், அது ஓவியூல்னு சொல்றோம். அது உள்ள மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பான். அந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும், மெகாஸ்போர்ஸ் இருப்பாங்க. ஆஃப்டர் மியோட்டிக் செல் டிவிஷன் 4 மெகாஸ்போர்கள் உருவாகும். அப்புறமா அந்த மெகாஸ்போர்ல இருந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். அதுல ஆர்கிகோனியம் இருப்பான். இந்த ஆர்கிகோனியம்ங்கிற ஸ்ட்ரக்சர் ஹையர் பிளான்ட்ஸ்ல வராது, ஏஞ்சியோஸ்போம்ஸ்ல வராது, இங்க இருக்கும். 2 to 5 ஆர்கிகோனியம் இருக்கும். ஆர்கிகோனியத்துள்ள எக் இருப்பான். அண்டமானது காணப்படும். அப்ப மேல் கோன் ஃபீமேல் கோன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. நம்மளாவே படம் வச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி கோன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலாம். இந்த கோனுக்கு மேல் கோன்னு பேரு. இது மாதிரி இன்னொரு கோன் ஃபார்ம் ஆகும், அது ஃபீமேல் கோன் வச்சுக்கோ. இதுல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும், இதுல இருந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். இதை வச்சுட்டு பிளான்ட் 2ஆ பிரிச்சிருக்கோம். One is monoecious, another is dioecious. Male and female cones are present in the same plant. We are calling it as monoecious. ஆண் கூம்பும் பெண் கூம்பும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதற்கு மொனோஷியஸ்னு பேரு. எக்ஸாம்பிள் பைனஸ். மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் 2 different plants. ஆண் கூம்புகளும் பெண் கூம்புகளும் இது வெவ்வேறு தாவரங்களில் இருந்தால் அதுக்கு டயோஷியஸ்னு பேரு, அது சைக்கஸ். அப்ப டயோஷியஸ் ஈரில்லம் உடையதுன்னு தமிழ்ல சொல்லுவா, அதுக்கு சைக்கஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மொனோஷியஸ் ஓரில்லம் உடையது, அதுக்கு எக்ஸாம்பிளா எதை வச்சுக்கிறேன், பைனஸ் வைத்துக்கொள்கிறேன். So these things are very important. அப்ப போலன் கிரைண்ட் இருக்கு, இங்க எக் இருக்கு. அந்த போலன் கிரைண்ட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும், மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஆர்கிகோனியம் அது உள்ள என்ன இருக்கும், அண்டம், எக் இருக்கும். Here pollination takes place. இதுவரையும் நம்ம ஆல்கே, பிரையோ, டெரிடோலா பாலினேஷன் ஒன்று படிக்கல. பாலினேஷன்னா மகரந்த சேர்க்கைக்கு பேர். The transfer of pollen grain from male cone to the female cone is said to be pollination. மகரந்தமானது ஆண் கூம்பிலிருந்து பெண் கூம்பிற்கு பறந்து செல்வதற்கு மகரந்த சேர்க்கை, wind pollination, animophilous pollination takes place. காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கையானது நடைபெறும். கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம். என்ன முக்கியம், அந்த தட் இஸ் மைக்ரோஸ்போர் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அது மேல் கேமெட்டோஃபைட்டா மாறும். மெகாஸ்போர் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டா மாறும். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா they are not independent. பிரையோஃபைட்ஸை பொறுத்தவரையும் கேமெட்டோஃபைட் இண்டிபெண்டன்ட், ஸ்போரோஃபைட்டுங்கிறது கேமெட்டோஃபைட்டை உணவிற்காக சார்ந்தது. டெரிடோஃபைட்ஸ் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போரோஃபைட்டும் தனியா இருக்கும், தட் இஸ் செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கும். கேமெட்டோஃபைட்டும் இண்டிபெண்டா இருக்கும், சுயசார்பு, ரெண்டுமே ஃபுட் தயார் பண்ண முடியும். இங்க பொறுத்தவரையும் கேமெட்டோஃபைட்டுங்கிறது ஸ்போரோஃபைட்டை கம்ப்ளீட்டா சார்ந்து இருக்கும், தனியாக வாழ முடியாது. It is not independent, it completely depends the sporophyte for everything. So pollination முடியும், fertilization முடியும், zygote ஃபார்ம் ஆகும். ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ வரும், எம்ப்ரியோ சீடு உள்ள இருக்கும். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல நிறைய போல. இதுல ஒரு கிளியர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்கு. Sporophytic is completely dominant over the gametophyte. சந்ததி மாற்றம் நம்ம படிச்சிருக்கோம். Gametophytic phase ஒன்று இருக்கும் லைஃப் சைக்கிள்ல, ஸ்போரோஃபைட் ஒன்று இருக்கும். ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்போரோஃபைட், கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணினால் கேமெட்டோஃபைட், ஸ்போர்களை உருவாக்கினால் ஸ்போரோஃபைட், கேமெட்டுகளை உருவாக்கினால் கேமெட்டோஃபைட். இங்க ஸ்போரோஃபைட் டாமினன்டா இருக்கும். அது ரெண்டும் மாறி மாறி வரும். இதுக்கு பேர் டிப்ளான்டிக் சைக்கிள். டிப்ளான்டிக்னு சொல்லுவோம், பின்னாடி படிப்போம். ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக்னு படிப்போம். இங்க டிப்ளாய்டு ஃபேஸ் தான் ப்ரெடாமினன்டா இருக்கும். இருமைய நிலை, ஸ்போரோஃபைட்டிக் நிலை தான் ப்ரெடாமினன்டா இருக்கும். அப்புறம் இங்க என்ன முக்கியம், இதெல்லாம் நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ ட்ரக்கியோஃபைட்.
ட்ரக்கியோஃபைட்ஸ்னா ஜைலத்துல ட்ரக்கீடுகள் இருப்பாங்க. ஃப்ளோயத்துல சீட் செல்ஸ் இருப்பாங்க, சல்லடை செல்கள் காணப்படுவார்கள். சைலத்துல ட்ரக்கீட்ஸ் இருக்கிறதுனால இவங்க ட்ரக்கியோஃபைட்னு சொல்லுவோம். அது நம்ம எக்ஸ்ட்ராவா ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா பாலி எம்பிரியானின்னு ஒரு கண்டிஷன், பல கருநிலை. ஏன்னா ஒரு ஓவியூல் உள்ள ஒரு சூழ் உள்ள 2 to 5 ஆர்கிகோனியாஸ் இருப்பாங்க. 2 to 5 ஆர்கிகோனியங்கள் காணப்படும். அதனால நிறைய எம்பிரியோ ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் மெனி எம்பிரியோஸ் ஃபார்ம். கருவுறுதலுக்கு பின்னர் பல கருக்கள் தோன்றும். அதுக்கு பாலி எம்பிரியானின் பேர். அந்த பாலி எம்பிரியானி பல கருநிலை என்பது இதில் காணப்படுகின்ற ஒன்று அப்படிங்கிறது ஞாபகம். நிறைய ஜிம்னோட நம்ம சொல்லிட்டே போகலாம். இது ஒரு கிளாசிபிகேஷன் தெரியும். சைக்கடேல்ஸ், சைக்கோடோஃபிலிகேல்ஸ், பெனிடைடேல்ஸ், கார்டைடேல்ஸ், ஜிம்கைல்ஸ், நீடேல்ஸ் அப்படின்னு சில பேர் பண்றாங்க. சில பேர் சைக்கடேல்ஸ், கோனிஃபெரேல்ஸ், நீடேல்ஸ் அப்படின்னு 3ஆ மட்டும் பிரிக்கிறாங்க. இந்த கிளாசிபிகேஷன் நிறைய வரலாறு, அதெல்லாம் உங்களுக்கு வரல. NCERT-ல இது நிறைய இல்லை. Next we come to the angiosperms. Angion means a case or a box. Sperma means seed. Protected seeded plants are defined as the angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் angiospermகள் என அழைக்கிறோம் because the seed is protected by a fruit. விதைகளை சூழ்ந்து கனியானது காணப்படும். protected seeded plants அப்படின்னு சொல்லுவோம். A case or a box, விதையானது ஒரு பெட்டியின் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புக்ல கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்மாலஸ்டும் இருக்கு, பெருசும் இருக்கு. ஸ்மாலஸ்ட் உல்ஃபியா கொடுத்துருக்கோம், லார்ஜஸ்ட்க்கு எதை கொடுத்துருக்கா? யூகலிப்டஸ் நமக்கு தெரிஞ்சுதான். இதை நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது அப்படியே பார்த்துக்க வேண்டியதா. ஜென்ரலி வள 2ஆ பிரிச்சிருக்கா. ஒன்னுக்கு பேர் டைகாட், இன்னும் பேர் மோனோகாட். எம்பிரியோ வித் 2 cotyledons, எம்பிரியோ வித் சிங்கிள் cotyledon. கருவிலே 2 வித்திலைகள் காணப்படும், ஒரு வித்திலை காணப்படும். தெரியும் நினைக்கிறேன். எம்பிரியோ வித் 2 cotyledons, எம்பிரியோ வித் சிங்கிள் cotyledon. கருவிலே 2 வித்திலைகள், ஒரு வித்திலை. Taproot system is present. Adventitious fibrous root system is present. ஆணிவேர் தொகுப்பு காணப்படும், சர்டிவேர் தொகுப்பு காணப்படும். Reticulate venation is present. Here parallel venation is seen. இங்க ரெட்டிகுலேட் நெட் மாதிரி இருப்பா, இங்க பேரலல் இருப்பாங்க. ரெட்டிகுலேட்னா வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆர் அரேஞ்ச் லைக் a network. வலை பின்னல் போன்று நரம்புகள் அமைந்திருக்கும். Here the veins and veins run parallel to one another. இங்கு இதுக்கு நம்ம சொல்றப்ப சிறகு அப்படின்னு சொல்லுவோம். இது வலைபின்னல் நரம்பமைப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு இணை போக்கு நரம்பமைப்பு பக்கத்துல ஓடுவோம். இங்க tetra or pentamerous flowers are present. Here trimerous flowers are present. இங்க 4 அங்க அல்லது 5 அங்க மலர்கள் காணப்படும், இங்கு 3 அங்க மலர்கள் காணப்படும். Floral parts are 3 or its multiples trimerous, 4 or its multiples tetramerous, 5 or its multiples pentamerous. 3 அல்லது 3 மடங்காக மலர் இலைகள், 4 அல்லது 4 மடங்காக, 5 மடங்காக. அதே மாதிரி இங்க டைகோட்டா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தெரியணும்? The flower is protected by 2 coverings, calyx and corolla. Dichlomideous. மலரினை சூழ்ந்து 2 உறைகள் காணப்படும், புள்ளி அல்லி. The flower is protected by calyx and corolla. Here monoclumideous flowers are present. பூவை சுத்தி ஒரே ஒரு கவர் இருக்கும். மோனோனா சிங்கிள் அர்த்தம், குளோமைடியனா க்ளோப் ஆர் கவர் அர்த்தம். So 2 cotyledon, single cotyledon, taproot system, fibrous root system, reticulate venation, parallel venation, tetra or pentamerous flowers, trimerous flowers, dichlomideous flowers, monoclumideous flowers. கருவிலை 2 வித்திலைகள், ஒரு வித்திலைகள், ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு, வலைபின்னல் நரம்பமைப்பு, இணைப்போக்கு, 4 அல்லது 5 அங்க மலர்கள், 3 அங்க மலர்கள், ஈருறை உடைய மலர்கள், ஓருறை உடைய மலர்கள். இது டைகாட், இது மோனோகாட். இது தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஃப்ளவர் இருப்பா, ஃப்ளவரிங் பிளான்ட்னு சொல்லுவோம். ஃப்ளவர்ல எல்லாம் நம்ம ஏற்கனவே ஃப்ளவர் நடத்துறப்பயே படிச்சிருக்கோம், என்னென்ன இருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லித்தரேன். ஃப்ளவர்ல இதுல என்னென்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்? ஸ்டேமன் இருக்கும், கார்பல் இருக்கும், ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், ஸ்டேமன், கார்பல், மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம். ஸ்டேமன்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? போலன் கிரைன், மகரந்தங்கள் ஃபார்ம் ஆகும். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, கார்பல் உள்ள என்ன இருக்கும்? மெகாஸ்போர். இங்கதான் ரொம்ப முக்கியம். இங்க ஸ்டேமன்ல மைக்ரோஸ்போராஞ்சியத்துல இருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து 4 மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும்.
இங்க மெகாஸ்போராஞ்சியத்துல இருந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆவா ஓவியூல்ல இருந்து 3 disintegrates and only one is functional. மெகாஸ்போர் பாய்சல்களிலிருந்து 4 மெகாஸ்போர்கள் ஃபார்ம் ஆகும், 3 அழிந்து விடும், 1 மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். Functional megaspore develops into the female gametophyte or embryo sac. இந்த செயல்படக்கூடிய மெகாஸ்போர் ஆனது பெண் கேமெட்டோஃபைட்டா மாறும். அந்த பெண் கேமெட்டோஃபைட்ல நமக்கே தெரியும் 8 செல்டு ஸ்டேஜ் ஓவியூல் உள்ள படிச்சிருப்போம். சூழல் உள்ள 8 செல் இருப்பா. உனக்கு பேரு எக் அப்பேரட்டஸ்னு பேரு, கரு சாதனம் என்று அழைப்பார்கள். 2 போலார் பாடிஸ், 3 செல் இருப்பாங்க. அடுத்தது 2 போலார் பாடிஸ், 2 துருவ உட்கருக்கள் இருப்பாங்க. 3 ஆன்டிபோடல்ஸ், 3 ஆன்டிபோடல் செல்கள் இருப்பாங்க. ஸோ 8 செல் ஸ்டேஜ்ல எம்ப்ரியோ சாக் இருக்கும் தெரியும். இதை பத்தி டீடைல்டா நம்ம எங்க படிப்போம், மார்பாலஜி படிக்கிறப்ப படிப்போம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்ல இதை பத்தி கம்ப்ளீட்டா ஓவியூல் டைப்லாம் முதல் பாடத்திலேயே படிப்போம், ஃபிளவரிங் பிளான்ஸ் படிக்கிறப்ப. ஸோ இது பேசிக்கா ஞாபகம். அப்ப மைக்ரோஸ்போர் ஆர் போலின் கிரைன்ஸ்ல இருந்து 2 மேல் கேமெட்ஸ் இருப்பாங்க. ஒரு மகரந்தத்திலிருந்து 2 ஆண் கேமெட்டுகள் உருவாகும். ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வித் எக் ஆர் ஓவம். பெண் கேமெட்டோஃபைட்டின் உட்புறத்தை அண்டமானது காணப்படும். Pollination நடக்கும். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியை சென்றடைவதற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். அந்த பாலினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். இங்க ஸ்பெஷாலிட்டி உனக்கு தெரியும், டபுள் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். இரட்டை கருவுறுதலானது நடைபெறும். அது என்னன்னு உனக்கு தெரியும். One male gamete fuses with the egg to form diploid zygote. ஒரு ஆண் கேமெட் ஆனது அண்டத்துடன் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid primary endosperm nucleus. மற்றொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து மும்மைய நிலையில் இருக்கக்கூடிய கருவு நியூக்ளியஸை உருவாக்கும். The pen primary endosperm nucleus is converted into endosperm. இந்த முதலாம் நிலை கருவூன் உட்கருவானது கருவூனாக மாறும். Endosperm is the nutritive tissue for the developing embryo. வளருகின்ற கருவிற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்கு எண்டோஸ்பம் கருவூன் என்று பெயர். So it's the end product of double fertilization and triple fusion. இரட்டை கருவுறுதல் மூவினங்களின் மூலமாக The zygote develops into embryo and seed. அந்த zygote ஆனது கருவாக மாறும். அதுதான் விதையின் உட்புறத்தை இருக்கும்னு தெரியும். So fertilization முடிஞ்ச அப்புறமா zygoteல இருந்து embryo வந்துடும். zygoteல இருந்து கரு உருவாகிவிடும். அதாவது என்ன சொல்லுவோம்னா ovules are converted into seed. சூலானது விதையாக மாறும். And the ovary is converted into the fruit wall or a pericarp. பையானது கனித்தோலாக மாறும். எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப், கனி புறத்தோல், கனி நடுத்தோல், கனி அகத்தோல் படிச்சிருக்கேன். ஸோ இது நம்ம எதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் in angiosperms basic idea. Okay, இது நோட் பண்ணிக்கோ. Then we go to the next. Dear students, the double fertilization, இரட்டை கருவுறுதல், ட்ரிபிள் ஃபியூஷனை பத்தி சொன்னேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜைகோட் வரும்னு சொன்னேன், கரு, அதுல இருந்து எம்ப்ரியோ வந்துடும். அதே மாதிரி பென் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், முதலாம் நிலை கரு உட்கருவானது என்னவா மாறும்னா எண்டோஸ்பம். ரொம்ப முக்கியம். எண்டோஸ்பம் இஸ் a triploid tissue. எண்டோஸ்பம் என்பது மும்மைய நிலையில் காணப்படும். அதுக்கப்புறம் நம்ம புக்ல என்ன கொடுத்திருக்கா முடிக்கிறப்ப என்சிஆர்டில பிளான்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் சந்ததி மாற்றம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே 2 டேர்ம் பார்த்துட்டே வந்தோம். கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் அப்படின்னு 2 வார்த்தையை பார்த்துட்டோம். கேமெட்டோஃபைட்னா கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட், கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு கேமெட்டோஃபைட் பேர். ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட் இஸ் said to be ஸ்போரோஃபைட். ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு ஸ்போரோஃபைட் பேர். என்னைக்குமே ஹாப்ளாய்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாப்ளாய்டு பிளான்ட் பாடியா இருந்தாலும் டிப்ளாய்டு பிளான்ட் பாடியா இருந்தாலும் they divide by mitosis. அவர்கள் மைட்டோசிஸின் மூலமாக எண்ணிக்கையில் அதிகரிப்பார்கள். இது கேமெட்டோஃபைட்டுங்கிறது எப்பயும் ஹாப்ளாய்டா இருக்கும், ஸ்போரோஃபைட்டுங்கிறது எப்பயும் டிப்ளாய்டா இருக்கும். Gametophyte என்பது எப்பொழுதும் haploid. The gametophytes are always haploid in nature and the sporophytes are always diploid in nature. Sporophytes என்பவை எப்பொழுதும் diploid. Diploid
sets of chromosome. இருக்கற்றை chromosome. Haploid one set of chromosome இருக்கும் நமக்கு தெரியும். இது பேசிஸ் தான் ஞாபகம். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, அதை வச்சுட்டு 3 சைக்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? இப்ப ஹாப்ளான்டிக் ஆல்கே ஞாபகம். அதுக்கு எக்ஸாம்பிளா கிளாமிடிமோனாஸ், ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஆல்கேயோட ஸ்பெஷல் என்னன்னா, அதுல ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ங்கிறது எதுனா ஜைகோட் மட்டும்தான். அதோட லைஃப் சைக்கிள்ல மேக்சிமம் என்ன இருக்கும் அப்படின்னா கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் இருக்கும். அதோட பிளான் பாடி கேமெட்டோஃபைட், அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய கேமெட்டோஃபைட்டா இருப்பா. ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறம் ஜைகோட் வரும். ஜைகோட் மட்டும்தான் அங்க n+n2n, அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பாலின பெருக்கம் முடிஞ்ச அப்புறம் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்த அப்புறமா அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் மட்டும்தான் ஸ்போரோஃபைட்டா இருக்கும். பாக்கி எல்லாமே கேமெட்டோஃபைட்டா இருக்கும். ஸோ அதோட லைஃப் சைக்கிள்ல 99% ஹாப்ளாய்டு ஃபேஸ் இருந்து ஒரே ஒரு புசுகூண்டு மட்டும் ஸ்போரோஃபைட்டா டிப்ளாய்டா இருக்கும். ஏன்னா கேமெட்டோஃபைட்னா உனக்கு தெரியும் ஹாப்ளாய்டு, ஸ்போரோஃபைட்டுங்கிறது டிப்ளாய்டு. டிப்ளாய்டு ஸ்டேஜ் இஸ் வெரி 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 மச் ரெடியூஸ்ட். மிக குறைந்த அளவு ஒன்றே ஒரு செல்லு மட்டும்தான் என்னவா இருக்கும், டிப்ளாய்டா இருக்கும். அப்ப மேக்சிமம் ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் சைக்கிள்ல ஹாப்ளாய்டு ஃபேஸ் இருந்தால், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருந்தால் அதுக்கு ஹாப்ளான்டிக் பேர். ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் பெரும்பான்மையான அளவு கேமெட்டோஃபைட்டிக் நிலை மட்டும் காணப்பட்டால், ஹாப்ளாய்டு நிலை மட்டும் காணப்பட்டால் அந்த சைக்கிளுக்கு ஹாப்ளான்டிக் பேர். டிப்ளான்டிக், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஆல்கேல ஃபியூக்கஸ்னு ஒரு ஆல்கே, இது 3ல மட்டும். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் எல்லா ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம் எல்லா ஏஞ்சியோஸ்பெர்மும், ஆல்கேல ஃபியூக்கஸ். இவா 3 பேர்லயும் gametophytic phase is represented by single or a few cells. Gametophytic phaseங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். மேக்ஸிமம் யார் இருப்பா அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் phase தான் இருப்பா. That is diploid phase. Diploid phase is 99% and the haploid phase is very much reduced. அது மாதிரி இருந்தால் diploid நிலையானது 99%, அதாவது ஸ்போரோஃபைட்டிக் நிலை. கேமெட்டோஃபைட்டிக் நிலை ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இருந்தால் அதுக்கு டிப்ளான்டிக் பேர். அடுத்தது ஒரு நடுவுல இன்டர்மீடியட் குரூப் இருக்கு. இந்த பிரையோஃபைட்டும் டெரிடோஃபைட்டையும் எடுத்துட்டு எல்லாம் ஹாப்ளோடிப்ளான்டிக்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரையோஃபைட்ஸ்ல ஹாப்ளாய்டு ஃபேஸ் 75% இருக்கும், 75 to 80%. டிப்ளாய்டு ஃபேஸ்ங்கிறது கொஞ்சம் இருக்கும், அதாவது ஒரு 20 to 25% இருக்கும். 20 கூட கிடையாது, இன்னும் கம்மி. அப்ப ஹாப்ளாய்டு ஃபேஸ் மேக்சிமம் இருக்கு, டிப்ளாய்டு கொஞ்சம் இருக்கும், நிறைய இல்லாமல் ஒரு 20 to 25% இருக்கும். அது மாதிரி இருந்தா அதுக்கு ஹாப்ளோடிப்ளான்டிக் பேர். இது பிரையோஃபைட்ஸ்ல இருப்பான். And the sporophyte of the bryophyte depend the gametophyte for everything. பிரையோஃபைட்டுகளின் ஸ்போரோஃபைட் தானாக இயங்க முடியாது, தற்சார்பாக இருக்க முடியாது. பிரையோஃபைட்டின் கேமெட்டோஃபைட்டை உணவிற்காக சார்ந்திருக்கும். இதுக்கு ஹாப்ளோடிப்ளான்டிக். டெரிடோஃபைட்ஸ்ல எடுத்துட்டெல்லாம் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் 75% இருக்கும், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் 25%. அதை டிப்ளோஹாப்ளான்டிக்னு சொல்லிக்கலாம். அதாவது டெரிடோஃபைட்ல டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் 75% இருந்து ரிமைனிங் 25% தான் ஹாப்ளாய்டு கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும். அதனால அதை டிப்ளோஹாப்ளான்டிக்னு சொல்லிக்கலாம். 2 பேருமே இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். டெரிடோஃபைட்ஸ்ல ஸ்போரோஃபைட்டும் தற்சார்பு ஊட்டமுடையது, கேமெட்டோஃபைட்டும் தற்சார்பு ஊட்டமுடையது. அதுக்கு பேர் டிப்ளோஹாப்ளான்டிக்னு வச்சுக்கலாம். Diploid phase predominant, the gametophytic phase, haploid phase is reduced. இதை தவிர ஆல்கே இருக்கா பாருங்க. ஆல்கேல எக்டோகார்பஸ்னு ஒரு ஆல்கே, பாலிசைஃபோனியான்னு ஒரு ஆல்கே, கெல்ப்னு ஒரு ஆல்கே. ஆல்கேனா பாசி, அவங்கள்ட்டையும் இந்த ஹாப்ளோடிப்ளான்டிக் இருக்கு. இப்ப ஆல்கேல என்ன ஸ்பெஷல்னா, சில ஆல்கேல ஹாப்ளான்டிக் இருக்கு, எக்ஸாம்பிள் கிளாமிடிமோனாஸ். சில ஆல்கேல டிப்ளான்டிக் இருக்கு, எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ். சில ஆல்கேல ஹாப்ளோடிப்ளான்டிக் இருக்கு, எக்டோகார்பஸ், பாலிசைஃபோனியா, கெல்ப். அப்போ ஆல்கேல இதுதான் ரொம்ப முக்கியம். ஆல்கேல ஹாப்ளான்டிக் ஆல்கேயும் இருக்கு பாசிகள்ல,
டிப்ளான்டிக் ஆல்கையும் இருக்கு, ஹாப்ளோடிப்ளான்டிக் ஆல்கே இருக்கு. அப்ப ஹாப்ளான்டிக்னா என்ன? ஹாப்ளாய்டு ஃபேஸ் 99% இருக்கும். டிப்ளான்டிக்னா என்ன அர்த்தம்? டிப்ளாய்டு ஃபேஸ் 99% இருக்கும். ஹாப்ளோடிப்ளான்டிக் அப்படின்னா 75% ஹாப்ளாய்டு, 25% டிப்ளாய்டு. டிப்ளோஹாப்ளான்டிக்னா என்ன அர்த்தம்? டிப்ளாய்டு ஃபேஸ் 75%, ஹாப்ளாய்டு ஃபேஸ் 25%. இந்த பிரயோன்டெரிடோ இதுதான் சைக்கிள்ஸா கொடுத்திருக்கான். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் சந்ததி மாற்றம்னா ஹாப்ளாய்டு ஃபேஸும் டிப்ளாய்டு ஃபேஸும் மாறி மாறி வருது. In the life cycle of organism, haploid phase alternates with the diploid phase. We are calling it as alternation of generation. ஒருமைய நிலையும் இருமைய நிலையும் மாறி மாறி வருவதைத்தான் நாம் சந்ததி மாற்றம் என அழைக்கிறோம். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.